திமுக சொல்லித்தான் போனேன் அப்படின்னு திமுக காரங்க சொன்னாங்கன்னா அது அப்பட்டமான ஒரு பெரிய மீறல் ஆக்சுவலாக. இந்த கட்சி நான் சொல்லித்தான் போகுது, அப்போ நாங்கள் சுயமாக முடிவு எடுக்க மாட்டோம். பஸ்ஸை தனியாரே வாங்குவாங்க, தனியாரே இயக்குவாங்க, தனியாரே மெயின்டைன் பண்ணுவாங்க. கலெக்ஷனை மட்டும் இவங்க எடுத்துப்பாங்க. அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் யார் இருப்பாங்க? இப்போது கம்ப்ளீட்டாக அது மாறுது. நாங்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த இடத்துலையே இதெல்லாம் செய்ய முடியுங்களா? இது ஒன்றும் சோசியலிஸ்ட் கவர்மெண்ட் கிடையாது. அன்னைக்கு நீங்கள்லாம் என்ன கேட்பீங்க தெரியுமா? 108 பேர் பெருசா, 2 பேர் பெருசாயா? ஒவ்வொன்றையும் நீ சொல்கிறதான் கேட்கணும்னா அவங்களுக்கு ஏன் 108 கொடுக்கணும்னு நீங்களே கேட்பீங்க. இப்போ சில பேர் சொல்கிறாங்க இந்த கம்யூனிஸ்டுகள் கொடுமை தாங்க முடியாது. இந்த 4மே இல்லைனாலும் அர்த்தம் பண்ணியிருப்போம். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து தோழர் கனகராஜ் நிற்கிறார். தோழர் வணக்கம். தோழர் வணக்கம். சட்டமன்றத்தில் முதலமைச்சர் திரு விஜய் பேசுகிற பொழுது வார்த்தைக்கு வார்த்தை திமுக கூட்டணியில் இருக்கவங்கள நாங்க தான் அனுப்பணும் இந்த ஆட்சி காப்பாற்றுன்னு நீங்க சொல்றீங்க. அதுல பெரிய பொய் இருக்குன்றார். சட்டமன்றத்திலே சொல்றாரு. நீங்க வேணா தோழர் சண்முகத்தை கேட்டு பாருங்க. அவர் பேசியிருக்காரு, இது நாங்க எடுத்த சுய முடிவு அப்படின்னு. இதுக்கப்புறமா இதை நீங்க பேசாதீங்க, கதறாதீங்க அப்படின்றாரு. இது என்ன நடந்தது? கையை உங்க பக்கம் தான் நீட்டியிருக்காரு. இல்லை சரி, ப்ராப்ளம் என்னன்னா எங்கள் கட்சி எங்கள் முடிவை சுயமாகத்தான் எடுக்கும். புரியுதா? எனவே பட் அவங்க சில பேர்கிட்ட நான் பேசினேன், திமுக காரங்கிட்டே இப்படி நீங்கள் பேசுகிறீங்க, இது தப்பு, உங்களால் தான் ஆட்சி இருக்குன்னு நீங்கள் பேசுகிறது வேற விஷயம். சரி, ஏன்னா நாங்கள் ஜெயிச்ச சீட்லையும் உங்கள் வாக்குகள் இருக்குது, நீங்கள் ஜெயிச்ச சீட்லையும் கூட்டணி கட்சிகளுடைய வாக்குகள் இருக்கு. சரி, எனவே அப்படி சொல்கிறது வேற. பட் நாங்கள் அனுப்பி வச்சோம்னு யாராவது சொன்னீங்கன்னா தட் இஸ் ராங். நாங்கள் அப்படி எங்கே சொன்னோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ப்ராப்ளம் என்னன்னா இது அங்கே விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம்னா நான் திரும்பவும் இல்ல அந்த பால முந்தா நேத்து அடிச்சவரு திரு உதயநிதி தான். சட்டமன்றத்தில் அவர் அந்த பால இல்ல அவர் அதை அடிச்சா நீங்க அதெல்லாம் நான் வெளியே வாரம் பதில் சொல்றேன்னு சொல்லணும். உதயநிதி நீங்க இதுக்குள்ள பேசாதீங்கன்னு சொல்லணும். நீங்க ப்ராப்ளம் என்னன்னா அது உதயநிதி பேசுறாரா, விஜய் பேசுறாரா, அல்லது இன்னொருத்தர் பேசுறாராங்கிறது இல்லை. இந்த ஆட்சி அமைஞ்சிருக்குங்க. இன்னைக்கு அவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கு, அவங்க கவுந்து போகிற நிலைமை இல்லை. ஸோ இப்போது நீங்கள் கடந்து போனதை பேசி 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 என்ன பண்ண போகிறீங்க? அவங்க அனுப்புனா அல்லது இவங்க அதில் உண்மையிலே ஹர்ட்டானது நாங்கள். எங்கள் கட்சியை இன்னொருத்தர் இயக்க முடியாது. எனவே திமுக சொல்லித்தான் போனேன் அப்படின்னு திமுக காரங்க சொன்னாங்கன்னா அது அப்பட்டமான ஒரு ஒரு பெரிய மீறல் ஆக்சுவலாக. இந்த கட்சி நான் சொல்லித்தான் போகுது, அப்போ நாங்கள் சுயமாக முடிவு எடுக்க மாட்டோமா? தட் இஸ் ராங். இல்லை அதாவது எங்களுக்கு திரு ஸ்டாலினை முதலமைச்சராக ஆக்க வேண்டும் என்று பேசியவர்கள் தான் இந்த கூட்டணி கட்சியில் இருக்கவங்க இவங்க கூட இருக்காங்க. அந்த பார்ட்டை எஸ், அதில் உண்மை இருக்குங்கிறதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எது இதுக்கு முன்னால் தேர்தலுக்கு முன்பு வரை நாங்கள் திமுக அந்த அணியில் தான் இருந்தோம். ஆக்சுவலாக அது ஜெயிச்சிருந்தால் திமுக தான் ஆட்சி அமைஞ்சிருக்கும், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் ஒரு சூழல் மாறுகிற சூழலில் நாங்கள் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுப்போம். வெளியே இருந்து அது என்ன வெளியே இருந்து அதையும் கொஸ்டின் பண்ணுறாங்க. அது என்ன வெளியே இருந்து? ஏங்க நீங்கள் அதிகாரம்னா ஆட்சியில் அதிகாரம் அல்லது என்ன அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு, வாய்ப்பு கிடைக்குது. தொழிலாளர் போராட்டத்துக்கெல்லாம் நீங்க கொடி பிடிச்சி நிக்க வேண்டாம் இனி மாநகராட்சி. அப்படியா? ஓ, நீங்களே என்ன தேவையோ அதை பண்ணிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஆலோசனை சொல்றவங்களா நாங்க ஒரு 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 அமைச்சர் உட்கார்ந்து அவர் அந்த அமைச்சரவை எடுக்கிற முடிவை மீறி அவர் பண்ணிடுவாரா? ஒன்றும் இல்லை. இன்னைக்கு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரா கனகராஜ் இந்த கேபினெட்ல இருக்கான். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நிச்சயம் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. சரி, இப்போ 500 பஸ் ஏற்கனவே வாங்கியதை டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுக்காக வாங்கியதை இப்போ அந்த இதை ரத்து பண்ணிட்டு அதை இந்த ஜிசிசின்னு சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னா பஸ்ஸை தனியாரே வாங்குவாங்க, தனியாரே இயக்குவாங்க, தனியாரே மெயின்டைன் பண்ணுவாங்க,
கலெக்ஷனை மட்டும் இவங்க எடுத்துப்பாங்க, ஒரு கண்டக்டர் மட்டும் போடுவாங்க. அது இப்போ தமிழ்நாட்டில் இருக்கு. போன ஆட்சி காலத்துலேயும் பண்ணாங்க. ஆனால் இவங்க 2வது பெரிய தொழிற்சங்கங்கள்லாம் சண்டை போட்ட பிறகு 500 இவங்களே வாங்குறதுன்னு முடிவெடுத்தாங்க. சரி, நீங்கள் 500னா குறைஞ்சபட்சம் ஒரு பஸ்ஸு டபுள் ஷிஃப்ட் ஓடுதுன்னு வச்சுக்கோங்க, டிரைவரு ப்ரைவேட்டுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் டிரைவர் 5 ஷிஃப்ட்டுக்கும் ஷிஃப்ட்டுக்கு 2. ஆமாம், 500க்கு 1000. 500க்கு 1000, 2 ஷிஃப்ட்டு. ஸோ இது தவிர அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் யார் இருப்பா? இப்போ கம்ப்ளீட்டாக அது மாறுது இல்லையா? இதில் நான் இருக்கேன், நான் அப்போஸ் பண்ணுறேன். ஒரு கற்பனையான சீன் தான், அதுக்கு என்ன வாய்ப்பெல்லாம் கிடையாது. சரி, இதில் கேபினட் டோட்டலாக டிசைட் பண்ணுது, இல்லை வெளியாரு கொடுத்துடலாம். நீங்கள் என்ன செய்கிறது? நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? நீங்கள் பேசுவீங்களா? முதலமைச்சரை பார்த்து எடுத்து சொல்லி புரிய வைக்க மாட்டீங்களா? ஒரு புது முதலமைச்சர் வந்திருக்காரு, ஊழலை ஒழிக்கணும்ன்றாரு, சரி, மக்கள் பணத்தை எடுக்க மாட்டேன்றாரு, தேவையில்லைன்றாரு. அந்த முதலமைச்சரோட நீங்க ரொம்ப சுலபமா இணங்கலாம். உங்க இடத்துக்கே வர முதலமைச்சரை நீங்க போய் சந்திச்சு எடுத்து சொல்லலாம். இல்ல நாங்க ஆட்சி பொறுப்பில் இருந்த இடத்துலயே இதெல்லாம் செய்ய முடிஞ்சிருக்கா? புரியல. நீங்க கேரளா மேற்கு வங்காளம் இது ஒன்றும் சோசியலிஸ்ட் கவர்மெண்ட் கிடையாது. யூ டேக் இட் ஃப்ரம் மீ. இல்ல தொடர், நீங்க சப்போர்ட்ல, உங்க சப்போர்ட்ல நிக்கிற டிவிகே கவர்மெண்ட். அன்னைக்கு நீங்க எல்லாம் என்ன கேட்பீங்க தெரியுமா? 108 பேர் பெருசா, 2 பேர் பெருசாயா? 108 நம்பர். அப்ப ஒவ்வொன்றையும் நீ சொல்றதான் கேட்கணும்னா அவங்களுக்கு ஏன் 108 கொடுக்கணும்னு நீங்களே கேட்பீங்க. இப்பவே சொல்றீங்க. இப்போ சில பேர் சொல்றாங்க இந்த கம்யூனிஸ்டுகள் கொடுமை தாங்க முடியாது, 2 4 வச்சுட்டு இவங்க பண்றது இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 4மே இல்லைனாலும் அதைத்தான் பண்ணியிருப்போம். ப்ராப்ளம் என்ன இருக்குன்னா, நான் இது பொதுத்துறையாக பாதுகாக்கப்பட வேண்டும். வெறும் லாப நட்ட கணக்கை நீங்க எங்க பார்க்க முடியாது? கல்வியில பார்க்க முடியாது. நான் வெள்ளை பேப்பர் வரும்போது கூட நான் சொன்னேன், தமிழ்நாட்டில் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ், பன்முக வறுமை குறியீடு என்பது 2.2, குஜராத்து 11.6, 5 மடங்கு அதிகம். நீங்க என்ன சொல்றீங்க? ஜிடிபி, ஸ்டேட்ஸ் ஓன் ரெவென்யூ, ஸ்டேட்ஸ் ஓன் டேக்ஸ் நியூ டு ஜிஎஸ்டிபி, இதெல்லாம் கடன், ரெவென்யூ டெபிசிட், இதெல்லாம் நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா நீங்கள் விமான நிலையத்தையும் ரயிலையும் இதையும் மட்டும் பேசுகிறீங்கன்னா அப்படி நான் பார்க்குறதில்ல. தமிழ்நாட்டில் நீங்கள் எத்தனை கிலோமீட்டருக்குள்ள ஒரு ஆரம்ப பள்ளி குழந்தைக்கு அரசு பள்ளியில் கிடைக்குது? அரசு பள்ளி எவ்வளவு தூரத்துக்குள்ளே கிடைக்குது? ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு எவ்வளவு தூரத்து வரதான் இவர் போக வேண்டி இருக்கும்? வறுமை குறியீடு என்னவா இருக்கு? பெண்கள் கல்வி விகிதம் என்னவா இருக்கு? பட்டியல் இனத்தவர் கல்வி விகிதம் என்னவா இருக்கு? கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ என்னவா இருக்கு? ஊட்டச்சத்து, அந்த ஸ்டண்டிங், வேஸ்டிங், இந்த மாதிரியான விஷயங்கள், குழந்தைகள் பிறப்பு விகிதம் என்னவா? இதெல்லாம் பார்த்தானுங்க நான் பேசணும். அப்போ என்னன்னா, நீங்கள் ஒரு சைடாக இந்த சில நேரங்களில் இப்படி முன்வைக்கிற போது இருக்குல்ல, தட் இஸ் ராங். எனவே தான் நான் என்ன சொல்கிறேன், இதுக்கு பின்னால் இருக்கிற அந்த லாஜிக்கெல்லாம் பார்க்கணும். நான் நினச்சா குறைஞ்சபட்ச கூலி இன்னைக்கு 26,000 நான் சொல்லிட முடியுமா? அப்போது உங்கள் அரசு பணிகளில் இருக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு 26,000 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லும்போது அதுக்கான பட்ஜெட்டிங் இருக்கும். சரி சரி, சரியா? இப்போ அரசு போக்குவரத்து அதில் ஊழல் இருக்கா? ஐ நோ தட் ஊழல் இருக்கு, கமிஷன் இருக்கு. ஆனால் நீங்கள் நட்டம் இல்லாமல் கொண்டு வருவது என்பது இருக்கு இல்லையா? உள்ளடங்கி கிராமங்களுக்கு பஸ் எங்கே போகும்? நீங்கள் ஜெயலலிதா ஒரு முறை பஸ் பாஸை ரத்து பண்ணாங்க, ஸ்டூடெண்ட்டுக்கான பஸ் பாஸ். அதுக்கு பின்னால் அவங்களே ரெஸ்டோர் பண்ணாங்க. காரணம் என்ன தெரியுமா? ஒரு ஸ்டடி என்ன சொல்லிச்சுன்னா, அது சொன்ன உடனே பெண் குழந்தைகள் ட்ராப் அவுட்ஸ் அதிகமாகுது. ஒரு குடும்பத்தில் 2 பேர் இருக்காங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் இது அடிஷ்னல் காஸ்ட், ஒரு நாளைக்கு 50 ரூபா ஆகுதுன்னா உடனே குடும்பத்தில் முதல்ல நிப்பாட்டுறது யாராக இருக்கும்? பெண் குழந்தையாக தான் இருக்கும். நிப்பாட்டிட்டாங்க, என்ன பண்ணுறது? திஸ் இஸ் த ஃபேட். நீங்கள் சில விஷயங்கள்லாம்
ஜஸ்ட் லைக் தட் ஒரு 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 நிலைக்கு வந்துட்டவங்களை வச்சு மட்டுமே பேச முடியாது. அப்படி வச்சுக்கிட்டு மட்டுமே பேசுறது சரியா இருக்காது அப்படின்னு நான் நல்லெண்ணத்தோட கேட்குறாங்க. நீங்க பங்கு எடுத்திருக்கலாமே தொடர் அந்த அமைச்சரவையில். இல்லை, அந்த அதிகாரம் என்பதெல்லாம் மக்களுக்கான அதிகாரம். மக்களுக்கான அதிகாரம் இருக்கிற போது மக்களே அதை எடுத்துக்கொள்வார்கள். உலகத்தில் எந்த உரிமையும் எவனாலையும் கொடுக்கப்பட்டதில்லை. மக்கள் போராடி வாங்கியது மட்டும்தான் உரிமை. நீங்கள் யூ டேக் இட். அது குடும்பமாக இருக்கட்டும், குடும்பத்தில் பெண்ணுக்கான உரிமை எல்லாருமே வந்தோடனே அப்படியே கொடுத்துட்றாங்களா? அப்படி ஒரு உரிமை இருந்தால் கூட நான் சரிதான், நான் பெண்ணை மதிக்கிறேன், ஆனால் நான் வீட்டு வேலை பார்க்குறேன்னா, நீங்கள் உண்மையிலே யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமாக இருக்கும். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் சுப்ரீம் கோர்ட்டு பெண்ணுக்கு 30,000 ரூபாய் இல்லை விடுங்க 3,000 ரூபா கொடுங்கன்னு சொன்னால் எப்படி ஏற்றிருப்பாங்க? மோகன் பகவத் வந்து என்ன சொல்கிறாரு, இது ஒரு சமூக ஒப்பந்தம். கணவன் வந்து வேலைக்கு போவார், உன்னையும் நீ எனக்காக பெற்றுத்தரு பணி செய்து கிடப்பது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் எவ்வளவு தூரம் வாரீங்க? இதெல்லாம் போராட்டத்தின் மூலமாக தான் வந்ததுங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. இது மக்களை அதிகாரப்படுத்துவது, மக்களுக்கான அதிகாரத்தை பெருப்பது, அதுதான் சரியே தவிர ஒரு தனி நபர்கள் போய் உட்கார்ந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிடுவோம் அப்படிங்கிறது இருக்குல்ல, அதுக்கு பெரிய அது சரி சொல்லுங்க, அதுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குன்னா நீங்கள் அதை பண்ணுங்க. எங்களுடைய அபிப்பிராயத்தில் அது சாத்தியம் இல்லைன்னு நாங்கள் நினைக்கிறேன். நன்றி தொடர், நன்றி தொடர். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.